புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் காலை முதலே பெய்து வரும் கனமழை காரணமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, மழைநீர் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க, முழு விவரம். வணக்கம் கனிமொழி. பழனியில் காலை முதல் கனமழை பெய்து வருவதால் ஆங்காங்கே மழைநீர் செல்ல முடியாமல் தேங்கி நிற்பதாலும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணம் வந்தது. இந்த நிலையில திடீரென மழை பெய்ய துவங்கியது. பழனி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களான ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் காலை முதல் தற்போது வரை பலத்த மழையானது பெய்து வருகிறது. பழனி பேருந்து நிலையம், நெடுஞ்சாலைத்துறை அலுவலக திண்டுக்கல் சாலை, பழனி ரயில் நிலைய சாலையில் மழை காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மழைநீர் காரணமாக குளிர்ந்த காற்றுடன் வீச தொடங்கியதால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை பெய்ததால் மக்களும் மழையில் நனைந்தபடியும் சென்றனர். பழனி நகராட்சி நிர்வாகத்தால் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாக்கடை கால்வாய்கள் முறையாக பராமரிப்பு செய்யப்படாததால் சாக்கடை கழிவு நீர் மற்றும் மழை நீருடன் செல்வதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயமும் உள்ளது. சாலைகளில் செல்லும் கழிவு நீரால் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி அடைந்தனர். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.